ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் குக் பிஎல்எஃப். ஆர்மிஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். டேக் குக் ஒன் ஷார்ட் நேம் மை டியர் மூன். ஆர்மிஸ், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இல்லை ரொம்ப சேடாக இருந்தீங்கன்னா அதெல்லாத்தையும் உங்கள் மைண்ட்குள்ளேயே போட்டு குழப்பிக்காதீங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச பர்சன், அதாவது நீங்கள் யாரையாவது பிலீவ் பண்ணுவீங்கள்ல, அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்படியும் முடியலையா, அந்த கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு வாங்க நம்ம இப்போ டேக் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு கம்பெனி காமிக்கிறாங்க. அதில் நிறைய ஒர்க்கர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம அவசரமாக அவரோட கேமராவை எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டுருக்காரு. இதை எல்லாத்தையுமே அங்கே இருக்க கொலீக்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. அங்கே நம்ம ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு வேறு இருக்கார். அவர் காஃபி போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக அவரை கூட பார்க்காம ஆடிட்டு வந்துட்டுருக்காரு. வந்த ஃபோர்ஸில் அங்கே முன்னாடி இருக்கா வியோட ஃப்ரெண்டை இடிச்சிடுறாரு. டேய், என்னடா ஒரு காஃபி கொண்டு வந்துட்டுருக்கேன், பார்த்து வர மாட்டியா அப்படின்னு வியை திட்டிகிட்ருக்காரு. டேய், நானே அவசரமாக போயிட்டுருக்கேன், நீ பின்னாடி பார்த்து ஆடிட்டு வந்தேனா? இங்கே இருக்க நான் எப்படி உனக்கு கண்ணுக்கு தெரியுமா? உங்ககிட்டலாம் பேச எனக்கு டைம் இல்லைடா, எனக்கு டைம் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு வழியை விடு அப்படின்றாரு. இருடா, நீ எப்பொழுது என்ன தானே கூப்பிட்டு போவ, இன்றைக்கி என்ன நீ தனியாக போயிட்டுருக்க? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, தள்ளிப்போ அப்படின்றாரு. ஏய், ஒழுங்காக வரதே இல்லை, நானே கஷ்டப்பட்டு காஃபி போட்டு வந்தேன் தெரியுமா, அதை நீ தள்ளி விட்ட. டேய், காஃபி எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம்டா, இது என்னோடய ப்ராஜெக்டாக முக்கியமானது. இன்றைக்கி போய் நான் என் கேமராலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இன்றைக்கி என்ன நாள் நீ இவ்வளோ பதறிட்டுருக்க அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறாரு. டேய், போய் பாருடா, இன்றைக்கி தான் ஃபுல் மூன் டே அப்படின்றாரு. ஐயையோ, ஆமாம்ல, இன்றைக்கி ஃபுல் மூன் டே, அதை ஏன்டா நீ என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்ட அப்படின்னு ஃப்ரெண்டும் பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் புரியுது, அந்த கம்பெனியோட அவங்க மேனேஜர் வந்து சொல்லியிருக்காரு, ஃபுல் மூன் டேயில் இன்றைக்கி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிட்டு வந்து கொடுக்கணும். யார் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பெர்மனன்ட் ஜாப் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் புரியுது, நம்ம வியோட ஃப்ரெண்டும் டெம்ப்ரவரியாக தான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. டே, இதை நீ முன்னாடியே சொல்ல மாட்டியாடா, நான் பாட்டுக்கு இதெல்லாம் மறந்துட்டு காஃபி குடிச்சிட்ருக்கேன் அப்படின்றாரு. சரி, நீ வரியா இல்லையா, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன், எங்கடா உன் கேமரா அப்படின்னு கேட்குறாங்க. அது நான் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன்டா. வீட்டில் வச்சுட்டு இங்கே வந்து பூஜை பண்ண வந்திருக்கியாடா, ஒழுங்காக போய் எடுத்துகிட்டு வா அப்படின்றாரு. தென் இவர் அப்படியே கிளம்பி அங்கே கேமரா ஷாப்புக்கு போய் அங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு பார்த்துட்ருக்காரு, கரெக்டான கண்டிஷனில் இருக்கான்னு சொல்லி. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது நம்ம வியோட ஃப்ரெண்டும் அங்கே வந்துடுறாரு. எத்தனை மணிக்குடா நம்ம போவோம்? எப்படியோ ஒரு 12 தாண்டா செம்ம கிளியராக தெரியும், ஸோ நம்ம அப்போவே போவோம் அப்படின்றாரு. டேய், நான் தூங்கிட்டேன்னா என்னை தயவு செஞ்சு எழுப்பி விட்டுருடா அப்படின்னு வியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீ தூங்கிட்டேன்னு வச்சுக்கவேன், நான் பாட்டுக்கு எழுந்து போயிடுவேன் அப்படின்றாரு. என்னடா அப்படி பண்ணுறேன், நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே. பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் என்னோடய வேலைக்கு நீ வெயிட் வச்சிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. ஹே, என்னடா, சரி விடு எழுப்பி விட்றேன், நம்ம 2 பேருமே தானே ஒன்றா வந்தோம், 2 பேருமே ஒன்றாவே ஜாயின் பண்ணிப்போம் பர்மனெண்ட்டாக அப்படின்றாரு. அப்போ தான் நம்ம வியோட ஃப்ரெண்டுக்கும் ஹாப்பியாக இருக்குது. தென் இவங்க 2 பேருமே 10 ஆகிடுச்சு. எப்படா போகிறோன்னு சொல்லிட்டு வியோட ஃப்ரெண்டு கேட்டுட்ருக்காரு. டேய், நீ ஃபஸ்ட்டு போயினா போடா, நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரில, அப்படியே தூங்கிடுறாங்க. வியோட ஃப்ரெண்டு எழுப்பி பார்க்குறாங்க, எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. இவன் நல்லா தூங்குறான், எந்திரிக்க கூட மாட்டேங்கிறான். பேசாமல் இவனுக்கும் சேர்த்து நானே ப்ராஜெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டா ஒரு ஃப்ரெண்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. தென் நம்ம அப்படியே எழுந்து பார்க்குறாரு. பார்த்தா ஃபுல் மூணு அப்படியே ரொம்ப பக்கத்தில் வர மாதிரி இருக்குது. என்ன திடீர்னு நான் கனவுல எதுவும் இருக்கேன்னா என்ன இவ்வளோ பக்கத்தில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. அப்போ அதுலேருந்து ஒரு பையன் அழகாக வரான். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். அப்படியே அந்த கண்ணு மூணை விட பிரைட்டாக இருக்குது. பார்த்துட்ருக்காரு. நீ என்ன இவ்வளோ பிரைட்டாக இருக்கா, அதுவும் இந்த மூணை விட அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. பட் ஜேகே எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஜேகே போய் வியோட கையை டச் பண்ணுறாங்க. அப்படியே மேலே பறக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன ஒரு அதிசயம், நான் பாட்டுக்கு பறக்கிறேன், இது கனவா இல்லை நிஜமா, இல்லை நீ தான் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை கேட்டே இருக்காங்க. பட் ஜேகே பேசவே மாட்டேங்கிறாரு. ஜேகே கண்ணாலே சிக்னல் கொடுக்குறாரு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜேகே தலையாட்டுறாரு. அப்போ என்னை பிடிக்கலையா, இன்னும் தலையாட்ட மாட்டேங்கிறாரு. ஏதோ வித்தியாசமாக சிக்னல் கொடுத்துட்ருக்காரு. உனக்கு என்ன தாண்டா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அப்போ டக்குன்னு ஜேகே கையை விட்டுடுறாரு. அப்படியே விழுந்துடுறாரு. கற்றுக்கிட்டே எழுந்திக்கிறாரு. பார்த்தா நம்ம கனவு கண்டுட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் டைமை பார்க்குறாங்க. பார்த்தா 11:30 ஆகிடுச்சு. என்ன இவன் எங்கே போனா, இதெல்லாம் என் கனவா? ஐயோ, அந்த பையன் வேறு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தானே, யாராக இருக்கும்? அதுவும் நான் இப்போ தான் அவனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இல்லை, நான் ஏதாச்சும் கனவு கண்டிருப்பேன். ஆமாம், கனவே தான்.
இல்லைண்ணா மூணுலேருந்து இப்போ ஒரு பையன் வருவானா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. டேய் நீ எங்கடா இருக்கா, நீ பாட்டுக்கு நீ எழுப்பாம போயிட்ட. ஏய் நான் உன்னை எத்தனை தடவை தெரியுமா எழுப்பினா, தண்ணி எடுத்து கூட ஊற்றிட்டேன், உன் ஃபேஸெல்லாம் பாரு ஈரமாக இருக்கும் அப்படின்றாரு. பார்த்தா டச் பண்ணி பார்க்குறாங்க, தலை மட்டும்தான் ஈரமாக இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. என்னடா சொல்கிறேன், எனக்கு எதுவுமே புரியல. நான் ஒரு பையன் கூட பார்த்தேன் தெரியுமா. என்னடா பையன் சொல்கிறேன். இல்லை அது சும்மா வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. சரி நீ வரியா இல்லையா, நான் அந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்றாரு. சரி நான் வரேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. தென் இப்போ நம்ம கிளம்பி போயிட்டுருக்காங்க. பார்த்தா அதே மாதிரி ஒரு ஃபுல் மூன் இருக்கா. இவர் பைக்கில் தான் போயிட்டுருக்காரு. ஐயையோ டைம் ஆகிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. கரெக்டாக 12 மணி ஆகுது. நம்ம அப்படியே பைக்லேருந்து கீழே விழுந்துடுறாரு. என்னை யாராவது காப்பாற்றல, நான் இங்கே தனியாக வந்து மாட்டிக்கிட்டேன், இந்த பிளேஸ் கூட எப்படி இருக்குன்னு தெரில, பாருங்கள் ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்காரு. பட் அங்கே யாருமே இல்லையா. ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. ஐயையோ நான் ஃபோனுக்கு பதிலாக ரிமோட்டையா கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டுருக்காரு. ஐயோ என்ன தான் பண்ணுறது, நான் அப்போயே கரெக்டாக எடுத்து ஃபோனை வச்சுருக்கணும். என் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருக்கானே, அவனுக்கு ஃபோன் பண்ணுறேங்கிற பேரில் கீழே வச்சுட்டு மாற்றி வச்சிட்டேன். எல்லாம் அவன் மேலே தான், என்னை விட்டுட்டு போனதும் அவன் தான், அவன் மேலே தான் எல்லா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பட்டதை கூட மறந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை திட்டிகிட்ருக்காரு. இப்போ நான் என்ன தான் பண்ணுவேன், நான் எப்படி போவேன், இது என்ன இடம்னு கூட தெரில, என் கால் வேறு பயங்கரமாக வலிக்கிறதுனால எந்திரிக்க கூட முடியல அப்படின்னு கத்திட்டுருக்காரு. தென் இப்போ அப்படியே அந்த மூனை பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் தோணுது, நம்ம பேசாமல் இங்கே இருந்தே நம்ம அந்த மூணை ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிப்போம், இல்லாட்டி வீடியோ எடுக்க ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு அவர் கேமராவை ஆன் பண்ணுறாரு. அப்போ திடீர்னு அந்த பிளேஸே சேஞ்ச் ஆகுது. பார்த்தா நிறையா ஸ்டார்ஸ் இருக்கு. அவர் திடீர்னு நம்ம எர்த்துலேயே இல்லை, இது ஒரு மூணில் போயிருக்க மாதிரி இருக்கார். நான் மூணை தானே ஃபோட்டோ எடுக்க நினச்சேன், பார்த்தா அந்த மூணுக்குள்ளேயே நான் இருக்கேன், என்ன நடக்குது இங்கே, ஒரு வேளை மறுபடியும் நான் ட்ரீமில் தான் இருக்கேனான்னு சொல்லிட்டு அவரே அடிச்சுக்கிறாரு. வலிக்குது பயங்கரமாக. ஐயையோ நான் என்னோட ரியல் லைஃப்பில் தான் இருக்கேன் போலயே, நான் எப்படி இந்த மூணுக்கு வந்தேன்னு சொல்லி சுற்றி பார்த்துட்ருக்காரு. அந்த இடத்துல யாருமே இல்லை. ஒரு வேளை என் ட்ரீமில் வந்தானே அந்த பையன் இங்கே இருக்கானா என்ன, இல்லை அது என் ட்ரீம் தான், இப்போ நான் உண்மையாலுமே எங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கத்திட்டு கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா இப்போ நார்மல் லைஃப்பில் தான் இருக்கார். எனக்கு என்ன தான் நடக்குது, அந்த மூணு ஏன் திடீர்னு என் கனவில் வந்துகிட்டே இருக்குது, இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. பார்த்தா அந்த தூரத்துலேருந்து ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்காரு. என்ன இந்த பையன் இவ்வளோ பிரைட்டாக இருக்கான், ஒரு வேளை நான் ட்ரீமில் பார்த்தேனே அவனா, இல்லை அவனாக இருக்க சான்ஸே இருக்காது. ஐயோ கடவுளே என்னை காப்பாற்றுங்க, இந்த இடத்துலேருந்து என்னை எப்படியா கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு நிற்கிறாரு. கரெக்டாக அந்த பர்சன் வந்துட்டு, உன் கண்ணை தர, நீ இப்போ நல்லா தான் இருக்க அப்படின்றாங்க. யாருன்னு திறந்து பார்க்குறாரு. ஹே நீதான் என் ட்ரீமில் வந்த அப்படின்றாரு. நான் எப்படி உங்கள் ட்ரீமில் வந்தேன், நானே இப்போ தான் என்னோடய ஜாப்லாம் முடிச்சுட்டு இந்த சைடு வந்துட்டுருக்கேன் அப்படின்னாரு. என்ன ஜாபா, இந்த டைமில் உனக்கு என்னடா ஜாபு, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கேட்குறாங்க. நானே என்னோடய ஜாப் விஷயமாக தான் வந்தேன், அப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க அந்த டைமில். என்னடா இப்படி ஒருத்தன் உளுந்து கிடக்குறானே அவனை தூக்குவோன்ட்டு இல்லை, அதை தவிர நல்லா வாய் பேசுகிற அப்படின்னு கத்துறாங்க. நான் ஏன் உன்னை தூக்கணும், உன்னை தூக்க நீ யார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இப்படிலாம் பேசாதப்பா ப்ளீஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணு, இதை நீ இந்த ப்ளீஸுங்கிற வார்த்தையை முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தா நான் அவனை அப்போவே தூக்கி விட்டுருப்பேன், அதை விட்டுட்டு ஓவராக வாய் பேசுகிறியா அப்படின்றாரு. சரி இவ்வளோ வாய் பேசுகிறியோ உன் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னோட நேமா, என் நேம் ஜங்குக் அப்படின்றாரு. பரவாயில்லையே நீ பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்க, என் ட்ரீமில் வந்து அதே பையன் மாதிரி இருக்க, அப்புறம் உன்னோட நேம் அதுவும் வேறு லெவலில் இருக்குது அப்படின்றாரு. நீ ஓவரா ஐஸ் வச்சதெல்லாம் போதும், உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. எனக்கு எதுவும் வேணாம், என்னை தயவு செஞ்சு இங்கே இந்த மூணு தெரிகிற மாதிரி ஒரு நல்ல பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போறியா அப்படின்ச்சாரு. நீ இப்போ இங்கே இருக்கிற இடமே ஒரு நல்ல பிளேஸ் தான் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. என்ன சொல்கிறா, இந்த இடம் காடு மாதிரி இருக்கு, ஒரே ஒரு பாதை தான் போயிட்டுருக்கு, இந்த இடத்துல நான் விழுந்து கிடைக்கேன், இது உனக்கு நல்ல பிளேஸா அப்படின்ச்சாரு. ஆமாம், நீ எவ்வளோ தான் பிளேஸ்லேருந்து எடுத்தாலும் ஒரு ரோடு இருட்டான பிளேஸில் இந்த சைடு மரம், நடுவில் ஒரு மூன், அப்போ எப்படி இருக்கும் அந்த பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிச்சாரு. இது கூட நல்ல டாபிக் மாதிரி தான்டா இருக்கு, பரவாயில்ல நான் இதவே ஒரு டாப்பிக்காக வச்சு இந்த இடத்துல வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறேன், நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்டே கேட்குறாங்க. என்ன ஹெல்ப்பு சொல்லி தொலை அப்படின்றாரு. ஆமாம் நீ என்ன அந்த டைமில் நடந்து வந்துட்டுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை மட்டும் கேளு அப்படின்றாரு.
ஏன்னா இந்த பைக்கில் உட்கார வச்சு நான் சொல்கிற இடத்துக்குலாம் மட்டும் என்னை கூப்பிட்டு போறியா அப்படின்றாரு. டேய் உனக்கு காலில் அடிபட்டிருக்கு, அதை விட்டுட்டு உனக்கு சொல்கிற இடத்துக்குலாம் கூப்பிட்டு போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம்மா, நான் என் காலில் அடி தானே பட்டிருக்கா, நான் பேண்டேஜ் கூட ஒட்டி கரெக்ட் பண்ணிப்பேன், தயவு செஞ்சு எனக்கு மட்டும் பண்ணேன், இன்றைக்கி தான் ஃபுல் மூன் டே, இன்றைக்கி தான் அழகாக இருக்கும், ஸோ இன்றைக்கி நான் என் ப்ராஜெக்ட் எடுத்து சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்றாரு. பரவாயில்லையே, இந்த அடிபட்டாலும் நீ பரவாயில்ல, ஒர்க்லாம் நல்லா தான் பண்ணுற அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. எனக்கு ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கண்டிஷன், சீக்கிரம் சொல்ல, நான் 1 மணிக்கெல்லாம் இங்கே இருக்க மாட்டேன், அதுக்குள்ளே உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கோ அப்படின்றாரு. ஏன் 1 மணிக்கு இங்கே இருக்க மாட்டேன், நான் தான் சொன்னேன்ல கண்டிஷன் சொல்லி, அதுக்கு மேலே நீ என்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. சரிடா, நான் எதுவுமே கேட்க மாட்டேன், எனக்கு இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணு அப்படின்றாரு. இப்போ நம்ம ஜேகேவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம அப்படியே கீழேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு கீழே ஃபோனை கொண்டு போகிறேன், விழுந்துட்டு போகுது அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னோடய ஷூட்டிங்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே அழகாக அவரோட மொபைலை எடுத்துகிட்டு வந்து அந்த பைக்கு போகிறது, ஜேகே பைக்கில் கையை வச்சுட்டு ஓட்டிகிட்டு போகிறது அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி மேலே அழகாக அந்த பாதையெல்லாம் காமிச்சு இப்போ கரெக்டாக அந்த 3 காமிக்கிறாங்க. அப்போது ஒரு லைன் சொல்கிறாரு. நமக்கு நிறைய கஷ்டம் வரும், அந்த இடத்துல நம்ம பிரேக் ஆகி உட்காந்துருப்போம், நம்ம அப்படியே உட்காரணும்னு நினச்சோன்னா உட்காந்தே தான் இருப்போம். இப்போ நமக்கு கரெக்டாக ஒரு வெளிச்சம் வரும், அந்த வெளிச்சத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அது இப்படி தான், இதே மாதிரி தான் இப்போ எனக்கு இவன் எப்படி வெளிச்சம் கொடுத்தான், அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் வெளிச்சம் கொடுக்கறதுக்கு கரெக்டான ஒரு டைமிங், அதாவது உங்கள் பார்ட்னர் இல்லைனா ஒரு டைமிங் வரும், அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போது உங்கள் லைஃப் கரெக்டாக இருக்கும் அப்படின்றாரு. என்னடா உளறிட்டுருக்க அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. என்ன உனக்கு புரியலையா, என் லைஃப்பில் நடந்தது தான் சொல்கிறேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தேன் தெரியுமா, பட் வந்தோடனே பிரேக் ஆகி இந்த இடத்துல விழுந்துட்டேன், எனக்கு யாருமே இந்த இடத்துல ஹெல்ப் பண்ண இல்லை, எனக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு நான் புலம்பிக்கிட்டே இருந்தேன், அப்போது அது காடோட கேமா என்னன்னு எனக்கு தெரியல, பட் நான் அப்படியே இங்கே இருந்துருவேனோ, தனியாக எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லி பயந்தேன், நான் எந்திரிக்கணும்னு நினச்சேன், பட் என்னால் முடியல, அப்போது உன்னோட இந்த பிரைட்டான கண்ணை பார்த்தேன், அந்த மூனை விட நீ பிரைட்டாக எனக்கு தெரிஞ்ச தெரியுமா, மை டியர் மூன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. வெளியே ஜேகே கிட்ட சொல்கிறாரு, என்னோட வெளிச்சமே நீ தான் அப்படின்றாரு. என்ன சொல்கிற, ஆமாம் எனக்கு ஒரு கஷ்டம் இருந்தப்ப அந்த இடத்துல கரெக்டாக நீ வந்தல்ல, அப்போ என்னோட மூன் அதுவா இல்லை நீயா அப்படின்றாரு. ஜேகேக்கு ஒன்றுமே விளங்கலை. நீ என்னமோ லூசு மாதிரி ஒளறிட்டு கடா, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்ப போகிறேன் அப்படின்றாரு. அப்போ தான் டைமை பார்க்குறாரு. இல்லைடா 12:30 தானே ஆகுது, நீ என்ன அதுக்குள்ளே போகிறேங்கிற, இன்னும் 1/2 hour இருக்குல்ல, அது நான் இங்கேருந்து நடந்து போகணும்ல, எனக்கு லேட் ஆகும்ல அப்படின்றாரு. நீ சொல்ல, நானே உன்னை விட்டுறேன் அப்படின்றாங்க. இல்லை ஒன்னாலாம் என்னை விட முடியாது, என்னோட வீடு ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்றாரு. ரொம்ப தூரம்னா இங்கேருந்து இந்தியா தூரமா அப்படின்றாரு. அதையும் தாண்டி அப்படின்றாங்க. ஒன்றுமே புரியல. சரி நீ நடந்து போயிடுவியாடா, நான் போயிடுவேன், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. போகிறதுக்கு முன்னாடி ஜேகே பார்த்துட்டு, நீ பண்ண எல்லா ஹெல்ப்புக்கும் தேங்க்ஸ் அப்படின்றாரு. ஜேகே அதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், உன்னோட மொபைலை எடுத்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு அப்படின்றாரு. எதுக்கு ஆம்புலன்ஸ் கால் பண்ணோம், நான் தான் என் மொபைலை விட்டுட்டே வந்துட்டேனே அப்படின்றாரு. சரி நான் உன்னை கரெக்டான பிளேஸில் விட்டுட்டேன்னு எனக்கு தோணுது, அதுக்கப்புறம் நீ போகிறது அது உன்னோட இஷ்டம் அப்படின்றாரு. அப்போ கரெக்டாக பைக்கை நிறுத்துனாங்க. பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, அவங்க ஃப்ரெண்டை அந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. டேவி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க ஃப்ரெண்டு வராங்க. அப்போ தான் ஜேகேவை இன்ட்ரோ பண்ணலான்னு சொல்லிட்டு திரும்புறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஜேகேவை காணோம். என்னன்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு. ஏன்டா இவ்வளோ ஷாக்கில் நிற்கிற, என்ன உன் காலில் அடிபட்டுருக்கு போல், பேண்டேஜ்லாம் ஒட்டியிருக்க, அது இங்கே ஒரு பர்சன் இருந்தாங்கல்லடா, நீ பார்த்தீங்க அப்படின்றாரு. என்னடா இந்த இடத்துல ஒன்று என்ன அப்புறம் இந்த 3 இதை தவிர வேறு எதுவுமே இல்லையே. அப்போ தான் ஒரு மாதிரி தோணுது, ஒரு வேளை என்னோடய லைஃப்பில் அந்த 3 வெளிச்சத்தை கொடுக்கணும்னு நினச்சி இப்படி ஒரு பர்சனை கொடுத்துருக்கோ, இல்லை நானே தான் வந்தேனா, எனக்கு ஒன்றுமே புரியல. அவன் என் ட்ரீமில் வந்தான், அதுக்கப்புறம் நான் அவனை ரியலாகவே பார்த்தேன், அவன் யார், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிருக்காரு. ஒரு வேளை நானாக தான் இங்கே இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் அந்த 3 பார்க்குறாரு. அவருக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபேஸ் வந்துட்டு போன மாதிரி இருக்குது. டேய் நீ பார்த்தியா, அந்த 3ல் ஏதோ ஒரு ஃபேஸ் வந்த மாதிரி இருக்குது அப்படின்றாரு. டேய் அது உன்னோட இமேஜினேஷனாக இருக்கும்டா அப்படின்றாரு. சரி நீ எப்படி இந்த கார்டை வச்சுட்டு ட்ராவல் பண்ணி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது எனக்கே தெரிலடா. உனக்கு இந்த இடத்த பற்றி ஏதாவது ஓல்டு நியூஸ் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. என்னடா ஓல்டு நியூஸ், அது
இப்போ ஒரு இடம்னா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும்ல, அது மாதிரி தான்டா கேட்குறேன். எந்த இடத்த பற்றி சொல்கிறா? எனக்கு தெரிஞ்சு இந்த டெம்பிளில் இல்லைடா, நீ ஒரு ஒன் வே வழியாக வந்தீல, அந்த இடத்துக்கு ஒரு பழமையான ஒரு கதை சொல்லுவாங்கடா அப்படின்றாரு. என்ன கதை சொல்லேன்? இந்த இடத்துல எவ்வளோ பேர் வந்து கஷ்டத்தோட முடியாமல் இருந்திருக்காங்களோ, அப்போ அந்த மூணே ஒரு பிரின்ஸ் மாதிரி இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கேன்டா அப்படின்றாரு. என்ன சொல்கிற? அது எனக்கு தெரில. என் பாட்டி சொல்லுவாங்க அடிக்கடி அப்படின்றாரு. உன் பாட்டிக்கு எப்படிடா தெரியும்? ஏய், இப்போ ஒரு கதைன்னு வச்சுக்கவேன், அந்த கதை அவங்களுக்கு மட்டும் தான் தெரியுமாண்ணே? அவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களும் சொல்லியிருக்கலாம்ல. அந்த மாதிரி தானே, எனக்கு தெரியலடா. நீ இந்த இமேஜினேஷன் ஸ்டோரியெல்லாம் நம்புறியாவி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அது எனக்கு தெரிலடா, ஆனால் போக போக நடக்கிறத பார்த்தா நான் நம்புவேன் போல் அப்படின்றாரு. என்ன சொல்கிற? அது வந்து நான் உன்கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. அப்போ கரெக்டாக அந்த சைடு ஏதோ பிரைட்டாக போன மாதிரி இருக்கு. ஏன் இதை பார்த்தியா பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைடா, எனக்கு ஒன்றும் அப்படி தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை அப்படியே ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. நாளைக்கு கூட ஃபுல் மூன் இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாங்க. அது எனக்கு தெரிலடா சரியா, ஆனால் நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன். ஃபுல் மூன் அன்னைக்கு நான் ஒரு 2 டேஸா 3 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா எனக்கு தெரில அப்படின்றாரு. அப்போ நான் நாளைக்கும் அந்த இடத்துக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற? தனியாக மட்டும் என்கிட்ட வந்துடாத அப்படின்றாங்க. இப்போ மட்டும் நான் என்ன கூட ஆள் வச்சுக்கிட்டா வந்தேன், என்னை தனியாக தானே கழட்டி விட்டு போனேன் அப்படின்னு முறைக்கிறாரு. சாரிடா, என்னை மன்னிச்சிரு, நான் தான் உன்னை எழுப்பி விட்டேன், நீ தானே தூங்குனேன். சரி விடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இருடா, நீ எப்படி தனியாக போவ, நானும் வரேன் அப்படின்றாரு. இல்லை வேணாம், நீயும் பைக் வச்சுருக்கா, நானும் பைக் வச்சுருப்பேன், அப்போ என் பைக்கை யார் எடுத்துகிட்டு வருவா? அதுவும் உண்மைதான், பேசாமல் நீ என் பைக்கில் வா, நாளைக்கு உன் கால் சரியானதுக்கப்புறம் வந்து இந்த பைக்கை எடுத்துக்கலாம் அப்படின்றாரு. வேறு எவனா தூக்கிட்டு போயிட்டானா நான் என்ன பண்ணுவேன்? இல்லைடா, இந்த இடத்துக்கு யாரும் வர மாட்டாங்க, நான் ஒரு ஸ்டோரி சொன்னேன் ஞாபகம் இருக்கா? இந்த டெம்பிளுக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்குடா, அங்கே யாரோ இறந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த டெம்பிளவே மூடிட்டாங்க தெரியுமா? அப்போலேருந்து இந்த சைடு யாருமே வரதில்லை. இது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு பிளேஸாக மாறிடுச்சு. அவங்களும் இப்போதைக்கு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கனால இந்த பிளேஸை கண்டுக்கல அவ்வளவா அப்படின்றாங்க. அப்போ யாரும் எடுக்க மாட்டாங்கல்ல, நான் ஒன்றை நம்பி தான் வச்சுட்டு போகிறேன். நாளைக்கு வேணா இந்த சைடு வந்து நான் டேக்ஸியில் வந்து அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ தனியாக அதுக்குன்னு இந்த சைடு வராத, ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட போகுது அப்படின்றாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்றாரு. சரி வா போகலான்னு சொல்லிட்டு இப்போ அவர் உங்கள் ஃப்ரெண்டு வராங்க. தென் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் கேமராவில் எடுத்த அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா பைக்கு ஜேகே ஓட்டலை, ஓட்டிக்கிட்டே ஒரு கையில் வீடியோ எடுத்திருக்க மாதிரி இருக்கு. என்ன, அந்த பையன் தானே ஓட்டினா, இந்த இதில் நான் வீடியோ எடுத்த மாதிரி இருக்கு, எனக்கு எதுவுமே புரியலை, என்ன தான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இது ப்ளே பண்ணி பார்த்துட்ருக்காரு. பட் அந்த இடத்துல ஒரு துளி கூட ஜேகே இருக்கிறதுக்கான அடையாளமே இல்லை. இதை பார்த்து பயந்துடுறாரு. தென் வெளியே போயிட்டா அந்த 3வே பார்த்துட்ருக்காரு. நீ என் லைஃப்பில் வந்தது உண்மைதானா, இல்லை இது என்ன, எனக்கு ஒன்றுமே புரியல, நீ இருக்கியா இல்லை எனக்கு கஷ்டங்கிறனால நீ ஹெல்ப் பண்ண வந்தியா? அவன் சொன்ன மாதிரி எனக்கு நீ இருக்கிறது உண்மைனா, நாளைக்கு நான் உன்னை தேடி வருவேன், நீ அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3ட்ட பார்த்து பேசிகிட்ருக்காரு. தென் இதே டைமில் மேலே நம்ம ஜேகே 3ல் உட்காந்து அப்படியே காலெல்லாம் ஆட்டிகிட்ருக்காரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஜேகே ஒரு மூன் பிரின்ஸ். இப்படிலாம் பேசுகிறது நம்ம ஜேகே காதில் விழுந்திருக்கோம். ஜேகே மனசுக்குள்ளேயே நான் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், பட் ஒருத்தர் கூட என்னை நினச்சி பார்த்ததில்ல, என்ன இவன் ஃபஸ்ட் டைம் என்னை தேடி வரேன்லாம் வேறு சொல்லிகிட்ருக்கான். நான் அவன்கிட்ட என்னோட நேமை வேறு சொல்லிட்டேன். யாராவது என்னை நினச்சோ என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் கரெக்டாக அந்த இடத்துல போய் நிற்பேனே, நாளைக்கு அவன் என்னோட நேமை மட்டும் சொல்லி என்னை கூப்பிட்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. தென் அந்த வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ கம்பெனியில் போய் கொடுக்குறாரு. பார்த்தா நம்ம அந்த லைன்ஸ்லாம் சொல்லியிருப்பார்ல, அந்த லைன்ஸோடு சேர்த்து எடிட் பண்ணி அங்கே அப்படியே ப்ரொஜெக்டரில் போட்டு ஆன் பண்ணி கட்டுறாங்க. பார்த்தா நம்ம வீக்கு தான் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் கிடைக்கிது. ஸோ நம்ம அப்படியே பர்மனெண்ட் ஆயிடுறாரு. அவங்க ஃப்ரெண்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தென் 2 பேருமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இல்லை, எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இப்படியே ஈவினிங் ஆகிடுது. சரி வரியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டாக்ஸி பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, அதுவும் ஜேகேக்காக வாங்கலான்னு வர சொல்லிட்டு அந்த இடத்துல நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிறாரு. அப்போ மனசுக்குள்ளே எதையோ போட்டு திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பையனை பார்த்த உடனே நான் லவ்வில் விழுந்துட்டேன். அவன்கிட்ட நான் எப்படி லவ் சொல்கிறது, அவனை பார்த்தானா எனக்கு ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு
ஜேகே பற்றியே நினச்சிக்கிட்டே அவருக்கு நிறைய என்னென்னமோலாம் வாங்கிட்டுருக்காரு. தென் வாங்கிட்டு அங்கே இருக்க டாக்ஸிக்குள்ளே போய் உட்காராரு. எதுக்கு இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கீங்க, அவங்க வீட்டில் பார்ட்டியா என்ன அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் பார்ட்டினே வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புறாரு. தென் நீங்கள் என்னை இந்த இடத்துல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸை சொல்கிறாரு. வேறு எதுவும் இல்லை, அந்த ஒன் வேவை தான் சொல்கிறாங்க. இந்த டைமில் இங்கே யாரும் வரமாட்டாங்க, நீங்கள் இங்கே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸி டிரைவர் கேட்குறாரு. அது உங்களுக்கு தேவையில்ல, என்னை நீங்கள் இறக்கி மட்டும் விட்டுறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உங்கள் இஷ்டம்ப்பா, ஆனால் இந்த இடத்துல பார்த்துருங்க, ஏதோ ஒரு கோஸ்ட் நடமாடுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றாரு. என்ன கோஸ்ட்டா? ஆமாம், இந்த டெம்பிளில் ஏதோ ஒரு பையன் செத்து போயிட்டான், அவனோட ஆவிங்கிட்ட அலையுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் அப்படின்றாங்க. ஒருவேளை அந்த பையன் கோஸ்ட்டாக இருக்குமோ? நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த பையனுக்கு டீனேஜ் வயசு இருக்குமா அப்படின்றாரு. ஆமாம், அந்த பையனுக்கு டீனேஜ் வயசு தான் அப்படின்றாங்க. நம்ம வீக்கு லைட்டாக அள்ளு விட்டுருது. சரிப்பா, இந்த டைமில் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லலை அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, நான் நேற்று ஷூட்டிங் எடுக்க வந்தேன்னா என்னோடய பைக்கை இங்கே விட்டு வந்துட்டேன். எங்கே விட்டு வந்த? வேறு எங்கேயும் இல்லை, நீங்கள் சொன்னீங்களே டெம்பிள், அதுக்கு பக்கத்தில் ஒரு குளம்னு, அந்த இடத்த தான் நான் விட்டு வந்தேன் அப்படின்றாங்க. அங்கே இருக்க அந்த டாக்ஸி டிரைவருக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. தம்பி, தயவு செஞ்சு நீ இப்படியே வா, நம்ம போயிடலாம் அப்படின்றாங்க. இல்லைண்ணே, அந்த பைக்கு ரொம்ப ரேட்டு, நான் அங்கேயே விட்டு வந்தேன்னா அப்புறம் அவ்வளோதான், எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு நான் அவ்வளோதான், நான் அப்போ இந்த பைக்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்றாரு. அப்புறம் உன்னோட இஷ்டம்ப்பா, 12 o'clock அந்த கோஸ்ட் வந்துடும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸி டிரைவர் கிளம்புறாரு. பார்த்தா இப்போ தான் மணி 11 ஆகுது. எப்போ தான் வருவான்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்காரு. இன்னும் எந்த ஒரு சிம்டமுமே தெரில நம்ம ஜேகே வரதுக்கான எதுவுமே. சரி, நம்ம டெம்பிள்குள்ளே போவோன்னு சொல்லிட்டு மொபைல் டார்ச் அடிச்சுட்டே உள்ளே போயிட்டுருக்காரு. பார்த்தா அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த டெம்பிள்குள்ளே எல்லாமே. இந்த டெம்பிளை இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தது கூட இல்லையே, இங்கே தான் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளோ சூப்பராக இருக்கு, உள்ளே போக போயிட்டே இருக்கும் போலையே. சரி, நமக்கு எதுக்கு அதெல்லாம், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்து பக்கத்தில் போகிறாரு. அந்த குளம் அப்படியே பிரைட்டாக இருக்குது, செம பிரைட்டாக இருக்குது. ஏதோ அந்த குளத்துக்குள்ளே ப்ளூ கலரில் லைட்லாம் போட்டு அந்த 3 எஃபெக்ட்டுக்கு அப்படியே ஜொலிக்குது பயங்கரமாக. சரி, நம்ம பைக்கு போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்படியே பைக்கை தொலைவிட்டுருக்காரு. போய் கரெக்டாக பைக்கை டச் பண்ணுறாரு. திடீர்னு அந்த மூனோட பிரைட்னஸ் அப்படியே இந்த குளத்துல படுது. இந்த குளம் பார்க்க அழகாக இருக்கேன், இதை ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாரு. அப்பன்னு பார்த்து அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. டே, என்னடா நீ சொன்ன மாதிரி பார்த்துட்டியா அப்படின்றாங்க. நான் என் பைக்கை பார்த்துட்டேன்டா, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த ஃபோட்டோ எடுக்கணுங்கிறதவே மறந்துடுறாரு. சரி, நம்ம இப்போ போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த 3 டச் பண்ணலான்ட்டு போகிறாரு. அந்த பையன் பேர் ஏதோ சொன்னானே, ஜங்குக் தானே, அவன் வந்தானா? நானும் அவனும் அந்த 3 பார்த்துட்டே ஜாலியாக அதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். பட் அவன் இங்கே இல்லை, ஏன் இன்னும் வரல? அப்போ கரெக்டாக டைமை பார்க்குறாரு, 12 o'clock ஆகிடுச்சு. ஜங்குக் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. டக்குன்னு அந்த இடத்துல வந்து ஜேகே நிற்கிறாங்க. நீ திருப்பி இங்கே வர மாட்டேன்னு நினச்சேன், வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்குது. வீக்கு செம்ம பயமாயிருது. டக்குன்னு பயத்தில் இப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஜேகே ஹார்ட்டை பிடிச்சிட்டு பயங்கரமாக நின்றுட்டுருக்காரு. டேய், உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறதே இல்லையா அப்படின்னு மூச்சு விட்டுட்டே பேசிகிட்டு இருக்காரு. நீ இப்போ எதுக்கு இவ்வளோ பிரேத் எடுத்துகிட்ருக்க, கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகு அப்படின்றாரு. சரி, நீ எதுக்கு இப்போ டக்குன்னு இப்படி வந்து நின்ன? வேறு ஒன்றும் இல்லை, நீ தானே என்ன நினச்ச, அதான் நான் வந்தேன் அப்படின்றாரு. என்ன, நான் நினச்சா நீ வந்தியா? ஒன்றும் இல்லை, நான் நேற்று இந்த சைடு போனேன்ல, அப்போ தானே உன்னை மீட் பண்ணேன். சரி, இந்த டைம் தானே எனக்கு திருப்பி இங்கிட்டு தானே வர முடியும், அதான் உன்னோட ஞாபகம் வந்துச்சு, நீ இங்கிட்டு வந்திருப்பேன், ஒரு கெஸ்ட்டில் தான் வந்தேன், கரெக்டாக பார்த்தா நீ இங்கே தான் நிற்கிற அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேளு, நீ ஒரு ஹியூமனா அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகே திடீர்னு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. எதுக்கு நீ இப்போ சிரிக்கிற? ஒரு ஹியூமனை பார்த்து ஒருத்தன் இப்படி தான் ஹியூமன்னு கேட்பானா அப்படின்றாங்க. அப்போ நீ உண்மையாலுமே ஹியூமன் தானா? அப்போ எனக்கு சந்தோஷம், நம்ம கொஞ்சம் நேரம் இந்த 3 பார்த்துட்டே 2 பேரும் சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சாப்பிடுவோமா? நான் உனக்காக ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. நம்ம ஜேகேக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது உள்ளுக்குள்ளே. பட் வெளியே அப்படியே ஒரு மாதிரி சேடாக இருக்கார். ஏன் சேடாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வரைக்கும் யாரும் எனக்காக இந்த மாதிரி வாங்கிட்டு வந்ததில்ல, என்னோட நேமை சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமா அப்படின்றாரு. ஏன், உன் கூட யாருமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், என் கூட யாருமே இல்லை, நான் மட்டும்தான் தனியாக இருப்பேன், என்னை சுற்றி நிறையா பேர் இருப்பாங்க, நான் மேலேருந்து பார்த்துட்ருப்பேன். எந்த மேலேருந்து புரியல, ஐ மீன் நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி மேலேருந்து பார்த்துட்ருப்பேன். அப்போ நிறைய மக்கள்லாம் போயிட்டுருப்பாங்க, நான் அந்த இடத்துல பிரைட்டாக இருப்பேனா? என்ன சொல்கிற? இல்லை, நான் தான் சொன்னல டாப்பில் நிற்பேன், நான் கொஞ்சம் பிரைட்டாக இருப்பேன்னு அதை சொல்கிறேன்.
அப்போது எல்லாருமே என்னை பார்ப்பாங்க. பட் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. நிறைய இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. யாருமே எங்க கூப்பிட்டு பேசினதில்ல. நான் வரணும்னு கூட நினச்சிருப்பாங்களான்னு தெரில. பட் நான் வரணும்னு நினச்ச ஒரே ஆள் நீ மட்டும் தான் அப்படின்றாங்க. ஜேகே இப்படிலாம் பேசுகிறது வீக்கு ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ்டாக இருக்குது. என்னடா சொல்கிற? சரி வா நம்ம சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேக்கு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அதில் பார்த்து செம்ம சந்தோஷமாக இருக்குது ஜேகேக்கு. அப்படியே பசியில் அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஏன்டா இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லாத மாதிரி சாப்பிட்டுட்ருக்க? அதான் சொன்னேனே, எனக்கு ஒருத்தர் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதான் இவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றேன் அப்படின்ட்டாரு. அப்போ என்னோடதையும் நீயே சேர்த்து சாப்பிடு. இல்லை இல்லை, நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. தென் வீக் அப்படியே ஊட்டி விட போகிறாரு. என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது திடீர்னு நம்ம வீக் அப்படியே கண்ணெல்லாம் சவந்து போயிடுது. நீ என்ன இவ்வளோ பிங்காக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பிங்காக இருக்கேனா? எனக்கு புரியல. அந்த மூன் பிரைட்னஸில் பாரேன், நீ எவ்வளோ எப்படி உனக்கு ஏதாவது ஆதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே எனக்கு எதுவும் ஆளை அப்படின்னு சொல்லிட்டு வீக் கண்ணத்தில் கை வச்சுக்கிறாங்க. இப்படி வைக்காத க்யூட்டாக இருக்குது அப்படின்றாரு. என்ன க்யூட்டாக இருக்கேனா? இல்லை இல்லை, நான் கையை எடுத்துட்றேன் அப்படின்னு வீ பார்த்துட்ருக்காங்க. ஜேகே இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. தென் இப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம ஜேகே அந்த குளத்துக்குள்ளே விழுந்துடுறாரு. வீக் ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி ஆகுது. டேய் எங்கடா போனா, சீக்கிரம் வெளிவான்னு சொல்லிட்டு ஜேகேவை கூப்பிடுறாங்க. ஜேகே மூச்சு பீச்சு இல்லாமல் உள்ளே இருக்காரு. என்னாச்சு உனக்கு, சீக்கிரம் வா அப்படின்னு வீக் கத்துறாங்க. ஜேகே வரவே மாட்டேங்கிட்டாரு. பயத்தில் வீயும் டக்குன்னு அந்த குளத்துக்குள்ளே குதிச்சிடுறாரு. உள்ளே போனதுக்கப்புறம் ஜேகே அப்படியே கண் அப்படியே ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்குது. ஹே உன் கண்ணு ஏன் இவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீ மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ஜேகே அப்படியே மனசுக்குள்ளே பேசுகிறது வீக்கு புரியுது. ஒன்றும் இல்லை, நான் இங்கே விழுந்தப்ப என்னை யாருமே காப்பாற்ற வரல, நீ ஏன் இப்போ என்னை காப்பாற்ற வந்த அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு வீ மனசுக்குள்ளே நினைக்கிறது அப்படியே ஜேகே கேட்குது. ஜேகே மனசுக்குள்ளே நினைக்கிறது வீக்கு கேட்குது. தயவு செஞ்சு இங்கேருந்து வா போகலாம் அப்படின்றாரு. இல்லை இல்லை, என்னால் இப்போ வர முடியாது அப்படின்றாங்க. என்ன சொல்கிற? ரீசன் என்னென்னா, நான் இதே 3 டைமில் தான், அதாவது 3க்கு அடுத்த நாள் தான் நான் இந்த மாதிரி விழுந்தேன். என்னை காப்பாற்ற யாருமே இல்லை தெரியுமா? இப்போ ஃபஸ்ட் டைம் நீ வந்திருக்க, என்னை ஹக் பண்ணேன் அப்படின்றாரு. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசுகிறாங்க. வீயால் மூச்சு விட முடியல தண்ணிக்குள்ளே இருந்துட்டு. என்னால் மூச்சு விட முடியல வேறு வழி இல்லாமல் ஜேகே போய் டக்குன்னு வீயை காப்பாற்றுறாங்க. ஐ மீன் லிப்ஸில் கிஸ் பண்ணி அப்படியே மூச்சு கொடுக்குறாரு. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வீ தள்ளி விடுறாரு. நீ இப்படியே இரு, இல்லைனா உனக்கு ப்ரீத் எடுக்க முடியாது அப்படின்றாரு. அதெல்லாம் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு மேலே வராரு. ஜேகேக்கு சந்தோஷமாக இருக்கு. அப்போ தான் ஜேகே வீயை பார்த்து நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்றாரு. என்ன உண்மை? நான் உண்மையாலுமே ஒரு ஹியூமன் கிடையாது அப்படின்றாரு. வீக்கு ஷாக்கு மேலே ஷாக்காக இருக்குது. என்னடா சொல்கிற? நீ அப்போது ஒரு கோஸ்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. நான் கோஸ்டெல்லாம் இல்லை, அந்த கோஸ்ட்டுங்கிறதையும் தாண்டிட்டேன் அப்படின்றாரு. நீ புரிகிற மாதிரி சொல்ல அப்படின்றாங்க. பட் நம்ம வீக்கு கொஞ்சம் அப்படியே குளிரில் நடுங்கிட்டும் இருக்காரு. அந்த பயமும் இருக்குது. இவன் கோஸ்ட்டா ஹியூமனா எதுவுமே தெரியாமல் குழம்பி போய் நிற்கிறாரு. நான் உன்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன். உனக்கு நீ கேள்விப்பட்டிருப்பல, இங்கே ஒரு பையன் விழுந்துட்டான்னு சொல்லி. அது வேறு யாரும் இல்லை, நான் தான். ஃபுல் மூன் டேக்கு நெக்ஸ்ட் டே நான் தான் இந்த சைடு வந்தேன். அப்போது கால் ஸ்லிப்பாகி இந்த இடத்துல விழுந்துட்டேன் அப்படின்றாரு. கால் ஸ்லிப்பாகியா? எனக்கு புரியல. நான் இந்த மாதிரி இந்த டெம்பிளுக்கு ரொம்ப ஆசையாக வருவேன் என் ஃபேமிலியோட. என் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஸோ நான் தனியாக இங்கே வந்தேனா, அப்போதைக்கு சரி இந்த ஃபுல் மூனை அப்படியே இந்த குளத்துல படுற மாதிரி ஃபோட்டோ எடுக்கலான்னு நினச்சேன். வட்டப்போ என் கால் ஸ்லிப்பாகி உள்ளே விழுந்துட்டேன். என்னை காப்பாற்ற யாருமே இல்லை. எனக்கு ஸ்விம்மிங் கூட தெரியாது தெரியுமா? அப்படி தான் மூச்சு விட முடியாமல் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அப்புறம் எப்படி இப்போ நீ உயிரோடு இருக்க? அதான் அந்த மூன் பிரின்சஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்னை மூன் பிரின்ஸ் ஆக்கிட்டாங்க அப்படின்றாரு. எனக்கு புரியலடா. அவங்களோட பவரை கொடுத்து என்னை அவங்களோட வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஐ மீன் மூன் வேர்ல்டுக்கு. அங்கே போயிட்டு என்னோட நியூ லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதான் நான் ஜேகே மூன் பிரின்ஸ் அப்படின்றாரு. வீக்கு அப்படியே ஒரு ஷாக்காக இருக்குது. அப்படியே பயத்திலே நின்றுட்டுருக்காரு. நீ என்னை பார்த்து பயப்பட வேணாம். நீ என்கிட்ட ஃபஸ்ட் டைம் அப்புறம் இங்கே வரப்போ எப்படி பேசுனியோ அப்படியே பேசு. அப்படியே உனக்கு பயமாக இருந்தா இங்கேருந்து போ அப்படின்றாரு. வீ போவான் அப்படியே நின்றுட்டுருக்காரு. கரெக்டாக இப்போ மணி 12 ஆக போகுது. நான் இங்கேருந்து போக வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்றாரு. ப்ளீஸ் இங்கேருந்து போகாத அப்படின்னு வீ சொல்கிறாங்க. இல்லை டைம் ஆகிடுச்சு, நான் போய் தானே ஆகணுன்றாங்க. வீ ஓடி போய் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ப்ளீஸ் நீங்கள் போகாத, எனக்காக இரு அப்படின்றாங்க. ஜேகே அப்போ
நீ கவலைப்படாத. நீ எப்போல்லாம் நினைக்கிறியோ நான் அப்போல்லாம் உன் முன்னாடி வந்து நிற்பேன். அதுவும் நீ என்னோட நேமை கூப்பிடு. ஜங்குக் ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லு. நான் கரெக்டாக உன் முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்றாரு. உண்மையாவே வா? ஆமாம். அண்ட் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்லு? ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இப்போ அப்படியே கிஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. நான் உண்மையாலும் ஒரு ஹியூமன் இல்லை அப்படின்றாரு. நீ ஹியூமனாக இருந்தாலும் சரி, கோஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒன்றா ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ அப்படின்றாங்க. ஜேகே கண்ணெல்லாம் கலங்குது பயங்கரமா. நீ இப்போ எதுக்கு அழாத, நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ ஜேகேவை ஹக் பண்ணுறாரு. ஜேகேக்கு செம்ம ஹாப்பியாக இருக்க. தென் 2 பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்மிஸ் மை டியர் மூன் நம்ம டேக் குக் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.